ஈரான் நாட்டுக்கு சொந்தமான 238 பிரஜைகளை இலங்கையிலேருந்து பத்திரமா ஈரான் நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கொண்டிருங்கன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தமிழில் தாரத்துக்கு இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு யூடியூப் சேனல் வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனல் மட்டும்தான்றதை மறந்துடாதீங்க. இலங்கைக்கு அருகில் தாக்குதலுக்கு உட்பட்டு பாதிக்கப்பட்ட ஈரானிய பிரஜைகளையும் இன்னொரு கப்பலில் இருந்த ஈரானிய பிரஜைகளையும் சேர்த்து 238 பிரஜைகளை நாங்கள் அடைக்கலம் கொடுத்துருந்தோம். அந்த வகையில் அவங்களுக்கு சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு உணவு எல்லாமே இலங்கையால் வழங்கப்பட்டு வந்தது. இந்த தருணத்தில் இந்த பயணிகளை திருப்பி அனுப்புறதுக்கான ஷெடியூல் 14ஆம் தேதி இரவு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதற்கமைய 13ஆம் தேதி மெராஜ் அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ் இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கான பிரத்யோக பயணப்பாதையை வடிவமைச்சிருந்தது. அதற்கமைய அந்த விமானம் 13ஆம் தேதி பின்னேரம் இலங்கையை வந்தடைந்தது, கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்தது. அதற்கு பிறகு அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஷெடியூலின் படி இந்த 238 பிரஜைகளும் பத்திரமாக இந்த விமானம் மூலம் நான் நேற்றைய தினம் இரவு 8:35 மணி அளவில் இலங்கையிலேருந்து டேக் ஆஃப் ஆனது. இந்த விமானம் பத்திரமா ஈரானுக்கும் போய் சேர்ந்து அந்த மக்கள் அங்கே பத்திரமா ஈரானிய அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வல்லரசு நாடு யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டிலேயோ இல்லை அந்த நாடு விரும்பாத ஒரு செயலையோ இன்னொரு வல்லரசு நாடே செய்ய முடியாத விரும்பாத செயல்களை இலங்கை ஈரான் விடயத்தில் செய்திருக்குது. இதனாலேயே இலங்கைக்கு ஒரு நட்பெயர் சர்வதேச அளவில் உருவாகிருக்குதுன்னா ஒரு மிகையான சொல்லே கிடையாது. இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை இவ்வளவு நேர்த்தியா இந்த விடயத்தை கையாண்டதுலையும் பத்திரமா அவர்களை மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வச்சதுலையும் இலங்கையின் செயற்பாட்டு நினைத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல செய்திகளை தெரிஞ்சு கொள்ள தொடர்ந்து வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலோட இணைந்திருங்கள்.